இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு கப் பொன்னி பாயில் ரைஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுருக்க அரிசி பருப்பை நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போய் சூடு ஏறினா போதும். இப்போ குக்கர் பேனில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1/4 கப் தேங்காய், 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இது கூட உப்பு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வறுத்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துப்போம். இப்போ மூடி வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் விட்டுடுச்சு. இது உடனே கிளற வேணாம், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கிளறணும். அப்போ தான் பொல பொலன்னு இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடியெல்லாம் பிடிக்கல, நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு. இது கூட எந்த சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். எதுவும் இல்லைன்னா ஊறுகாய் கூட சூப்பராக இருக்கும். இது பேர் உசிலி. டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.